தலித்துகள் முதலமைச்சராக முடியாத அளவுக்கு சாதிய கட்டமைப்பு உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் குடியரசு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டில் பேசிய திருமாவளவன் தலித் முதலமைச்சராக முடியாது என சொன்னது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்தார். இன்றைக்கு சாதிய கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்பதால் அப்படி கூறினேன் என்றும் தலித்துகள் முதலமைச்சராக முடியாது என வேட்கையிலோ இயலாமையிலேயோ நான் கூறவில்லை எனவும் தெரிவித்தார். சாதிய கட்டமைப்பு தகர்க்கும் சூழல் இன்னும் கனியவில்லை என்று கூறிய திருமாவளவன் அதை தகர்க்க தயாராக வேண்டும் என்றே கூறினேன் என தெரிவித்தார். எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக முடியும், ஆனால் பிரதமராக முடியுமா என்று தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிறது, வர முடியாது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி பெண்மணி வர முடியும். ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும். KR நாராயணன் என்கிற ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும். ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? அதற்கு இந்த சமூகம் இலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா? ஜனநாயகம் பரவி இருக்கிறதா? ஏற்றுக்கொள்கிற உணவியல் வளர்ந்திருக்கிறதா?